வணக்கம், வெல்கம் டு குந்தவி குட்ஸ். வணக்கம், வெல்கம் டு குந்தவி குக்ஸ். அனைவருக்கும் நவராத்திரி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நெய்வேத்தியத்துக்குன்னு செய்யும் பொழுது பூண்டு, வெங்காயம், கரம் மசாலா இதெல்லாம் தவிர்த்துட்டு செய்யுங்க. பூண்டு, கரம் மசாலா, வெங்காயம் இதெல்லாம் போட்ட சுண்டல்களை வர்றவங்களுக்கு பட்சணங்களாக வச்சு கொடுங்க. நவராத்திரி ஸ்பெஷலாக விதவிதமான சுண்டல்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பச்சைப்பயிறு சுண்டல் செய்ய போகிறோம். கார சுண்டலுக்கு போடுறதுக்கு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஆறின பிறகு கோர்ஸ் பவுடராக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டல் இறக்க போகும் பொழுது பவுடரை நல்லா தூவிட்டு அந்த மனம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு தூவிட்டு நல்லா வதக்கி இறக்கிடணும். பச்சைப்பயிறு ஊற வச்சிருந்தேன். பாத்திரத்தில் தண்ணி வச்சு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அளவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வைக்க. ஊற வச்சிங்கன்னா குக்கரில் வேக வைக்க வேண்டாம். பச்சைப்பயிறு வேக வச்சு ஒரு 2 கப்பு 2.5 கப்பு இருக்கும். தாளிக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு தாளிச்சிடுறேன். பச்சை மிளகாய் பொருள்லாம் அடிச்சு கேட்டாது. கருவேப்பிலை, மாங்காய் இஞ்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டலுக்கு மாங்காய் இஞ்சி யூஸ் பண்ணுங்கள், ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. பெருங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இனிப்பும் செஞ்சதுனால இதில் உப்பு போடாமல் தான் வேக வச்சேன். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். மிளகா நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா சுண்டல் பவுடர் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் மிளகா போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா வரமிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் அடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். சுண்டலுக்கெல்லாம் சாஃப்டாக சுண்டல் வெந்திருக்கணும். உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல சூட்டோட கலரணும். அப்போ தான் உப்பு நல்லா கலங்கும். சுண்டல் பவுடர் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போட்டு கூட கலந்துக்கலாம். இது நீங்கள் பீன்ஸ் பொரியல் எல்லா பொரியலுக்குமே பச்சையில் இறக்கும்போது போட்டிங்கன்னா மனமாக இருக்கும். சுவையான பச்சைப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் இருந்ததுன்னா மாங்காவை துருவி போடுங்க. மாங்காய் கிடைக்காதனால ஆம்ச்சூர் பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.